அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள்ளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீ. புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொச்சவையில் சிற்றவையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாத பூச நன்னாள், எல்லோரும் வந்திருக்கிறீங்க இல்லை? ஜோதி தரிசனம் காண்பதற்காக புதியவர்கள் பழையவர்கள் மிகவும் ஈடுபாடு உடையவர்கள் கொஞ்சம் ஈடுபாடு உடையவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு மாதம் வந்து வடருளி சத்திய ஞான சபையிலே ஜோதி வழிபாடு பார்த்துவிட்டு செல்வதற்காக வருகிறோம் இல்லையா? அதனால் என்ன லாபம்? எல்லா கோயிலுக்கும் போகிறீங்க, சாமி கும்பிட்டு வரீங்க. இங்கே வடலூருக்கு போகிறீங்க, ஜோதி வழிபாடு பண்ணுறீங்க. மற்ற இடத்துக்கும் வடலூருக்கும் என்ன வேறுபாடு? தெரிஞ்சுக்கணும் இல்லையா? புதுசாக வந்துருக்கீங்க இல்லையா? இப்போ மற்ற இடங்கள்லாம் போய் பார்க்கும்போது என்ன பார்க்குறீங்க? உருவ வழிபாடு பார்க்குறீங்க, உருவத்தை பார்க்குறீங்க. என்ன பார்க்குறாங்க? அப்போ உருவ வழிபாடுன்னு அது பேர். உருவ வழிபாடுன்னா என்ன? ஒரு சிலையை பார்த்து வழிபாடு செய்வது சிலை வழிபாடு. சிலை வணக்கம், சிலை வழிபாடு, மரியாதை கொடுக்கறது இல்லையா? அது சிலையாக இருந்துக்கிற வழி, கல்லாக இருக்கிற வழி அதுக்கு மதிப்பு இல்லை. ஆனால் அதை உருவகப்படுத்தி ஒரு ஆலயத்தில் வச்சு மூலஸ்தானம்னு பேர் வச்சு அங்கே வச்சுட்டா எல்லோரும் நம்ம அதை வழிபாடு பண்ணுறோம் இல்லையா? அதனால் நமக்கு என்ன லாபம் கிடைக்குது? திருப்தி. வெரி குட், மன திருப்தி கிடைக்குது. ஆனால் வடலூரில் இங்கே வந்தால் உருவ வழிபாடு கிடையாது, இங்கே ஒளி வழிபாடு தான் இல்லையா? ஒளி என்றால் ஒன்று தான், ஜோதி என்றால் ஒன்று தான். அப்போ ஜோதி வழிபாடு இங்கே. அப்போ ஜோதி வழிபாட்டுக்கும் உருவ வழிபாட்டுக்கும் என்ன வேறுபாடு? இதை நம்ம சிந்திக்கணும் இல்லையா? கடவுள் உருவமாக இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. உருவம்னா எத்தனை உருவங்கள் இந்த நாட்டில் வச்சுருக்காங்க? நிறைய இருக்கு இல்லையா? முருகர் உருவம் தான், விநாயகர் உருவம் தான், பார்வதி உருவம் தான், பரமசிவ உருவம் தான், விஷ்ணு உருவம் தான், பிரம்மா விஷ்ணு சங்கரன் மகேஸ்வரன் சதாசிவன் ஆதிசக்தி பராசக்தி ஆயிரக்கணக்கான உருவங்களை வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம் இல்லையா? அப்போ இந்த உருவங்களெல்லாம் உண்மையான தெய்வங்களா?
உண்மைன்னா ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா? ஏதோ ஒன்று இருந்தால் தான் அதுக்கு உண்மைன்னு பேர். இத்தனை ஆயிரம் உருவங்களை வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது அது எந்த உருவம் உண்மையான உருவம், எந்த உருவத்தில் அதிக சக்தி இருக்குது, இல்லை எந்த உருவத்தை வழிபாடு பண்ணால் நமக்கு ஒரு லாபம் கிடைக்குது. ஆனால் நம்ம அதையெல்லாம் நம்ம பார்க்காம மூதாதையர்கள் சொன்னது பெரியவங்க சொல்லி வச்சாங்க, இந்த கோயிலுக்கு போனால் அது கிடக்கும், இது கோயிலுக்கு போனால் இது நடக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வழிபாட்டு முறைகள் வச்சுருப்பாங்க. சனீஸ்வரனுக்கு கூட ஒரு வழிபாடு இருக்குது இல்லையா? சனியை முடிச்சிருச்சுன்னா சனி வழிபாடு. சனின்னா என்ன? துக்கம். துக்கம் வந்தால் அது சனியை பிடிச்சின்னு அர்த்தம். துக்கம்னா என்னன்னு சொல்கிறது? அதுக்கு கஷ்டம். 1000 பிரச்சனைகள் வரும்போது துக்கம் ஆகிடுது இல்லையா? ஒரு குடும்பத்தில் ஒரு தொழில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை மனைவி இல்லாமல் இருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? எத்தனையோ குடும்பத்தில் சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சிக்கல்லாம் தீரலைன்னா என்ன பண்ணுவோம்? சனி பகவானை போய் கும்பிட்டு வரலாம். சனி நம்மளை பிடிச்சிக்கிச்சு, அதனால் சனி பகவானை போய் கும்பிட்டு வந்தால் ஒரு மாற்று வழி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம போகிறோம். ஆனால் நம்மளுடைய அறிவுக்கு தெளிவான ஒரு விசாரணை விசாரிச்சுட்டு போகிறோமான்னா இல்லை. பெரியவங்க சொன்னதை கேட்டு போகிறோம், முன்னோர்கள் சொன்னதை கேட்டு போகிறோம் இல்லையா? ஆனால் இந்த பிரபஞ்சம் முழுவதும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடான கோடி இயக்கங்கள் எல்லாமே என்னவா இருக்குன்னா பார்ப்பதற்கு உருவங்களாக இருக்குது. எல்லாமே பார்க்கறது மரம், செடி, கொடி, வீடு எல்லாமே நமக்கு என்ன தெரியுது? எல்லாமே உருவங்களாக தான் இருக்குது. நம்ம பார்க்குற பொருள் எத்தனையுமே உருவமாக தான் இருக்குது இல்லைங்களா? அப்போது இந்த உருவம் உள்ள பொருள்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த உருவத்தை இயக்கக்கூடியது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கல. உருவம் எல்லாமே உருவம் தான். அந்த உருவத்தை இயக்கிறதுக்குன்னு ஒன்று இருக்கணும்ல. அப்போ அந்த இயக்கக்கூடியது எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வழி தெரியல. நமக்கு முன்னாடி இருந்தவங்களாம் உருவங்களையே கடவுளாக வச்சுட்டாங்க. ஆனால் அந்த உருவங்களை இயக்கிறதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் மனிதன், நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இப்போ நீ என்னை பார்த்துட்ருக்கிறீங்க, நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆனால் என்ன உள்ளே இருந்து இயக்கக்கூடியது எது? உங்கள் உள்ளே இருந்து இயக்கக்கூடியது எது? அதை நம்ம திங்க் பண்ணுறோமா? ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது, அதுதான் இயக்கிக்கிட்டு இருக்குது. அது இயக்கம் இல்லைன்னா நம்ம பார்க்க முடியாது, பேச முடியாது, செயல்பட முடியாது, ஆக்ஷன் பண்ண முடியாது. அப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒன்று இருக்குது, அந்த இருக்கக்கூடியதுக்கு ஒரு பொருள் பேர், அதுக்கு பேர் தான் மெய்ப்பொருள் பேர். இந்த உருவங்கள் எல்லாமே பொய்ப்பொருள். உள்ளே இருந்து இயக்கக்கூடியதற்கு அதுக்கு உள்ள ஒன்று இருக்கக்கூடியது ஒரு புள்ளி வடிவமான ஒளி ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் தான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இயங்கி கொண்டு இருப்பது. இப்போ உடம்பு, இப்போ நான் இருக்கேன் ஈரோடு கதிர்வேல், திடீர்னு நான் இயங்காத உளுந்துட்டுனா என்ன ஆகும்? எல்லோரும் வந்து சூழ்ந்துட்டு உயிர் போயிடுச்சுடுவீங்க. இதுவரை இந்த உடம்பு இயக்கிட்டு இருந்தது, திடீர்னு நான் வந்து இயக்கத்தை நிறுத்திட்டு படுத்துக்கிறேன், இல்லை கீழே விழுந்துடுறேன். அப்போ என் உடம்புல இருந்து ஒன்று ஆப்சண்ட் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன பேர் வைக்கிறோம்? பிணன்னு பேர் வைக்கிறோம். அப்போ அந்த உடம்புல இருந்து போனது பொருள் என்ன? மெய்ப்பொருள். அது பேர் நம்ம என்ன சொல்கிறோம் சாதாரணமாக? உயிர் போயிடுச்சுன்னு இல்லையா? நம்ம முடிஞ்ச ஒரு வயசானவங்க இருக்கிறாங்க, அப்போ திடீர்னு அவங்க இயக்க முடியல, படுத்தபடி கூட போனாங்க, கடைசியில் இயக்கம் இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம்? உயிர் போயிடுச்சுன்றோம். அப்போ அந்த உயிர் என்பது என்ன தன்மையாக இருந்தது அந்த உடம்புக்குள்ள? ஒளியாக இருந்தது இல்லையா? நான் ஒளியாக இருந்ததுன்னு இப்போ நம்ம சொல்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் உயிர் போயிடுச்சுன்னு தான் சொல்லிட்டு இருப்போம். அப்போ அந்த உயிர் என்பதும் ஒரு ஒளி தான். அந்த ஒளி தான் எவ்வளோ பெரிய உடம்பை இயக்கி கொண்டு இருப்பது. புரியுங்களா? அந்த ஒளி உடம்பு விட்டு போயிட்டா உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஒளியை இயக்கக்கூடிய இன்னொரு பொருள் உடம்புக்குள்ளே இருக்குது.
உயிர் இயக்கம் என்று ஒன்று இருக்குது. அந்த உயிரை இயக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அது நம்ம பேசுறதும் இல்லை, அதை பற்றி கேள்விப்படுறதும் இல்லை, அதுக்கிட்ட தொடர்பு வச்சுக்கிறதும் இல்லை. உயிர் என்று சாதாரண மனிதர் கூட எல்லாருமே சொல்கிறோம், உயிர் போயிடுச்சுன்னு. ஆனால் உயிரை இயக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருள் பேர் தான் மெய்ப்பொருள். இது மெய்ப்பொருளுடைய துணை கருவின்னு பேர். மெய்ப்பொருளுடைய துணை கருவி தான் உயிர். புரியுதா உங்களுக்கு? இதுவரை எந்த சமயமும் சொல்லலை. அந்த மெய்ப்பொருள் என்ற ஒளிக்கு ஆன்மா என்று பெயர். அது பேர் என்ன? ஆன்மா, ஆத்மா எல்லாம் ஒன்று தான். ஆத்மான்றதும் ஆன்மா என்பதும் ஒன்று தான். அந்த ஒளி தான் இந்த உடம்புக்குள்ளிருந்து உயிரை இயக்குவது, உயிர் உடம்பை இயக்குவது. இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் செயல்பட்டு இருக்கோம். ஆன்மா, உயிர், உடம்பு. அப்போ உடம்பு இயக்கத்தை உயிர் நிறுத்தி கொண்டால் உடம்பு இயங்காது. உயிர் இயக்கத்தை ஆன்மா நிறுத்தி கொண்டால் உயிர் இயங்காது. புரியுதுங்களா? இது மூணுக்கும் ஒரு கனெக்ஷன், கண்டினியூட்டின்னு பேர். இதைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு ஒளிதான் கடவுளாக இருக்கிறார் என்பதை கண்டுபிடிச்சார். உருவங்களில் கடவுள் இல்லை, அது மெட்டீரியல், ஜடப்பொருள், அது உணர்வு இல்லாதது. ஒரு உணர்வு இல்லாத கல்லுக்கிட்ட போய் நீங்கள் எதை வச்சாலும் சாப்பிடுமா? இப்போ படையல் போடுறீங்க இல்லையா, வீட்டில் எல்லாம் சாமி கும்பிடும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லா படையும் போடுறோம். நமக்கு என்னென்ன பிடிச்சதோ அதை பிடிச்சதை போல சாமி வைக்கிறோம். நான் சாமி எந்த சாமியாவது இது வரையும் சாப்பிட்ருக்கா? யார் சாப்பிடணும்? படைச்சவங்க சாப்பிட்றாங்க, கூட வந்தவங்க, சொந்த பந்தம் எல்லாம் சாப்பிட்றோம். அதுக்காக நம்ம கடவுளுக்கு படைச்சதை நம்ம சாப்பிட்டுருக்கோம். ஆனால் பேரு கடவுளுக்கு படைக்கிறோம், சாப்பிடுறதும் நம்ம தான். புரிஞ்சுக்க சொல்கிறது? ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா உயிர்களும் உடம்பை எடுத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர்களுக்கும் உடம்பிற்கும் துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தை போக்குவதற்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்? உதவி செய்யணும். உயிர் எடுத்திருக்கு, உடம்பு எடுத்திருக்குது. இந்த உடம்பு கஷ்டப்படுது, உயிர் கஷ்டப்படுது. பசி, பட்டினி, வறுமை, துன்பம் எல்லாமே அது அனுபவிச்சுட்டு இருக்கு. அப்போது அவங்களுக்கு சோறு போடுறதா, கல்லுக்கு சோறு போடுறதா? அதுதான் பழக்கம்னு அது பேர். அது பேர் என்ன? பழக்கம். நம்ம ஏன்னா நம்ம சுய சிந்தனையில் நம்ம வரல, மற்றவர்கள் வழிகாட்டிய அந்த வழியில் தான் நம்ம வந்திருக்கோம். எல்லாருமே, நானும் தான். எல்லாருமே முன்னாடி இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன வழிகாட்டினாங்களோ அந்த வழிகாட்டுதல் படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்லையா? சரி, அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம பெரிய சொன்னது தான் நீ கேட்டு வழிபாடு பண்ணுறீங்க இல்லையா? கல்யாணம் பண்ணுறதுக்கு பெரியவங்களை கேட்குறீங்களா? அதெல்லாம் அந்த காலம். இப்போ அவங்க என்னதான் பொண்ணு பார்த்தாலும் கூட உங்களுக்கு பிடிக்கலன்னா, ஆமா இதை போய் எங்களை காட்டு வேலை பாருமான்னு சொல்லுவீங்க. இப்போ அந்த சிந்தனை வந்துருச்சு. அந்த காலத்தில் மோடியா அப்பா அம்மா எதை சொன்னாலும் தெய்வ வாக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் அவங்க என்ன தான் சொன்னாலும், சொத்து சோகம் இருந்தாலும், ஒரு பிடிக்காத பொண்ணை உங்களுக்கு திருமணம் செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்கலன்னா எப்படியாவது கல்யாணம் பண்ணுவீங்களா? ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக்கிட்டீங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்கிற அந்த காலத்தில் கோமணத்தை கட்டிகிட்டு இருந்தாங்க அப்பா அம்மாலாம். நீங்கள் இப்போ கோமணத்தை கட்டிகிட்டு இருக்க முடியுமா? அப்போ உங்களை மாற்றிக்கிட்டீங்களா? அந்த காலத்தில் வேட்டி, இல்லாட்டி ஒரு பனின்னு, இல்லாட்டி ஒரு அங்கவஸ்திரம், ஒரு தலப்பா, அப்படி தான் இருக்கும். நீங்கள் எல்லாமே மாறி போச்சு இல்லையா? பேண்ட் போடுறோம், ஷர்ட்டு போடுறோம், நமக்கு வேண்டியது என்னென்ன மாடல் ட்ரெஸ் வேணுமோ எல்லாத்தையும் போடுறோம். இதை யாரும் நீங்கள் பெரிய சொன்ன மாதிரி கேட்கலையே. பெரிய சொன்ன மாதிரி கேட்குறீங்களா? இஷ்டத்துக்கு செய்வீங்க. ஆமாம், அதே மாதிரி வாங்க. அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு அந்த காலத்தில் குடிசையில் குடியிருந்தோம். இன்னைக்கு எல்லாருமே மாடலாக வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஆகுது, உங்கள் பொருளை வச்சாவது உங்கள் விருப்பத்துக்கு கட்டுறீங்களா? அந்த காலத்தில் அம்மா அப்பா சொன்னாங்களே அந்த குடிசை வாழும்
அந்த குடிச்சிலே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குதோ அதில் நீங்கள் மாறிட்டீங்க இல்லையா? அதே மாதிரி ஐயா உள்ள இருக்காரு. இப்போ சாதாரணமாக விறகடுப்பில் பற்ற வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரொம்ப காலமாக. இப்போ விறகடுப்பு எந்த வீட்லையாவது இருக்கா? ஏன் அந்த பெரியவங்க சொன்னதை கேட்கல? உடனே கேஸ் வச்சுக்கிறோம். எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு எல்லாமே மாறிட்டு வரோம். அதுக்கு முன்னாடி கைபேசி கிடையாது, டெலிவிஷன் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, லேப்டாப் கிடையாது இல்லையா? ஃப்ளைட் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, பைக் கிடையாது, காரு கிடையாது. இப்போ எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு வாங்கிட்டோமே இல்லையா? அப்போ இதையா பெரியவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்காத உங்கள் இஷ்டத்துக்கு வாங்குறீங்க? எல்லாமே பெரியவங்க சொன்னதை கேட்டுட்டு தான் அதில் என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம எல்லாவற்றையும் நமக்கு தகுந்தார் போல விரும்பி ஏற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடவுள் கொள்கையில மட்டும்தான் பெரியவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க பின்னாடி நிற்கிறோம். வேற எதிலுமே யாரும் நிற்கிறது கிடையாது. கோயிலுக்கு போகிறாங்களா, வாங்க போகலான்னு வாங்க. ஏன் கோயிலுக்கு போகணுன்னு யாரும் கேட்கறது இல்லை இல்லைங்களா? சரி நேரம் கிடைச்சா போகிறீங்க, நேரம் கிடைக்கலாம் விட்டுறீங்க. ஏன் கோயிலுக்கு போகணும்? கோயிலுக்கு போகிறதுனால என்ன லாபம்? அந்த கடவுளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஏன் அப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது கூட என்ன நடந்தால் போகிறீங்க? காரில் போகிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, எல்லாமே விஞ்ஞான அறிவியல் மெட்டீரியல் வச்சுட்டு தான் போயிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் என் பழைய ஆளுக்கு சொன்னதே கேட்காம புதுசாக பண்ணுறீங்க. நீங்கள் இதையெல்லாம் அவங்க சொல்கிற மாதிரி கேட்டு வாழ்க்கை நடத்தியிருந்தா கடவுள் கொள்கையிலையும் நீங்கள் அதே மாதிரி இருக்கலாம். ஆனால் கடவுள் கொள்கைகளை மட்டும் அவங்க பேச்சு கேட்குறீங்க, மற்ற எதுலையுமே பெரியவங்க பேச்சை கேட்கறது கிடையாது. இதான உண்மை. இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கை தானே. ஒரு உணவு முறையில் கூட உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் சாப்பிட்றீங்க. பெருகு செஞ்சு போட்டதை அன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். கஞ்சோ கூட அவங்க வீட்டில் என்ன இருக்குதோ அதை குடிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி விருப்பப்படி செய்யக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள் மாறிட்டு இருக்குது. நீங்களும் விருப்பப்படி உணவுகளை மாற்றி சாப்பிட்றீங்க. இதெல்லாம் மாற்றக்கூடிய அறிவு இருந்த நமக்கு கடவுள் கொள்கைகளை மட்டும் நம்ம அறிவு வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதம், சமயம், ஜாதி எல்லாமே யாருமே மற்றதை பூரா அவங்க இஷ்டத்தை கடைபிடிக்கிறாங்க. ஒரு வியாபாரம் பண்ணணுமா அவங்க இஷ்டத்துக்கு தான் இல்லையா? ஆனால் கடவுள் கொள்கைகளை மட்டும் பெரியவங்க சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க. இதைத்தான் மாற்ற வந்தார் வள்ளலார். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை போக்கி உண்மையான கடவுள் யார் என்பதை நிலைநிறுத்தி இந்த மக்களுக்கு தெளிவான ஒரு புதிய வழியை காட்ட வேண்டும் என்று வந்தவன் தான் வள்ளலார். நீங்களா எங்க இருந்து வரீங்க? சென்னையில். சென்னையில் வள்ளலார் வாழ்ந்ததெல்லாம் தெரியுமா? தெரியாது. சென்னையிலே இருக்கிறீங்க. ஆனால் சென்னையில் தான் 33 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையில் தான் இருந்திருக்கேன். ஆனால் நமக்கு தெரியும். அதே பங்காரடிகள் கேட்டால் தெரியும். பங்காரடிகள் ஆதிமனா சக்தி பங்காரடிகள் கேட்டால் சொல்லுங்க. மேல்மருவத்தூர் பங்காரடிகள்னா உடனே தெரியும். அவர் பேர் தான் பங்காரடிகள். அவர் ஒரு வாத்தியார். அவர் ஏதோ ஒன்று பண்ணி மேல்மைக்கு வந்துட்டார் இல்லையா? ஆனால் ஒரு சிறந்த உலகமே போற்றக்கூடிய உண்மை எடுத்து இந்த சமுதாயத்திற்கு விதைத்த ஒரு அற்புதமான அருளாளரான சென்னையில் வாழ்ந்தவர். அவரை பற்றி நமக்கு தெரியுது. காரணம் என்ன? அவரை பற்றி நமக்கு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. முருகனை பற்றி சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது, விநாயகரை பற்றி சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது, பெருமாளை பற்றி சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது இல்லைங்களா? ஆமாம், படமே போடுறாங்க, டிவிலையும் போட்டுறாங்க. அதே மாதிரி ராமாயணத்தை சொன்னால் நமக்கு தெரியுது, மகாபாரதத்தை சொன்னால் தெரியுது, கிறிஸ்துவ மதத்தில் இயேசு சொன்னால் தெரியுது இல்லையா? நபிகளை சொன்னால் தெரியுது. புத்தர் தெரியுமா? தெரியுது. புத்தர் தெரியுது இல்லையா? இத்தனையும் தெரியுது. ஆனால் வள்ளலார் நமக்கு தெரியல. ஏன் என்றால் அவர்களெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த உலகத்திற்கு அறிவுமானவர்கள்.
ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அறிமுகமானவர்கள். அது மக்கள்கிட்ட அது பழகி பழகி ஊறி 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 அவங்க வழிகாட்டுதல் பேர் நம்ம வந்துட்டோம். ஆனால் நம்ம தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ ராமாயணம் கேள்விப்பட்டிருக்கோம், ராமாயண கதையை படிச்சிருக்கிறோம் இல்லையா? ராமாயணத்தை பற்றி ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? தெரியுமில்ல? ராமனுக்கு மனைவி சொல்லுங்க, சரியா? அதெல்லாம் தெரியுதில்ல. கிருஷ்ணருக்கு பற்றி தெரியுமில்ல? கிருஷ்ணர் வரலாறு இது மகாபாரதம் இல்லையா? கிருஷ்ணர் பற்றி ஓரளவுக்கு எல்லாம் படிச்சிருக்கு இல்லையா? மகாபாரத படிக்காட்டி கூட நாடகங்கள்லாம் கிராமங்களில் நடக்கும். மகாபாரத கூத்துன்னு பழமுண்டு, ராமாயண கூத்து, மகாபாரத கூத்து இதெல்லாம் நடக்கும் இல்லையா? அப்போ இதெல்லாமே நம்ம முன்னாடி இருந்த பெரியவர்கள்லாம் நமக்கு காட்டி 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 வந்து நம்ம அதிலேயே மூழ்கிட்டோம். ஆனால் இன்றைய ஜெனரேஷன் அதையும் யாரும் நம்புறதில்லை. வேலையை பார்த்துக்கிட்டு ராமாயணத்தை சொல்ல வேண்டாம், சொல்கிறேன். இப்போ ராமாயணம்னா பொய்கின்ற அளவுக்கு வந்துருச்சு, மகாபாரதம்னா பொய்கின்ற அளவுக்கு வந்துருச்சு. ஏதோ அதில் கொஞ்சம் ஊறி போனவங்க அதை பற்றி இப்போ பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கு பேர் என்ன? கதைன்னு பேர். ராமாயணம் ஒரு புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ராமாயண கதைன்னு தான் அதில் இருக்கும், மகாபாரத கதைன்னு தான் இருக்கும் இல்லையா? அப்போ இது எல்லாமே ஏன் இதை வந்து நம்ம அதை வந்து பின்பற்றணும்னா, நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி இருந்த பெரியவர்கள் நமக்கு வழிகாட்டுதலை வந்துட்டோம். ஆனால் 1823க்கு பிறகு எத்தனை வருஷம் ஆச்சு? 202 வருஷம் தான் ஆச்சு வள்ளலார் இருந்தது. இப்போ குறுகிய காலம் இல்லையா? அப்போ அந்த குறுகிய காலத்தில் 222 வருஷம் வந்து இந்த உலகத்தில் வள்ளலார் பிறந்து வாழ்ந்து அவர் இறைவனோட சித்தி பெற்ற காலத்திலிருந்து 202 வருஷம் ஆகுது. இப்போ மகாபாரதம் தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? ராமாயணம் தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? கிறிஸ்தவ மதம் தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு? இஸ்லாம் மதம் தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்தா 2000 வருஷத்துக்கு மேலே. ஆச்சா? அப்போ இதனுடைய வரலாறுடைய உண்மை என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்தவ மதம் 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கிறிஸ்தவம் என்ன என்று சமுதாயத்துக்கு தெரிஞ்சுது. இஸ்லாம் மதம் 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் நபிகள் என்ற வார்த்தையை தெரிஞ்சுது. மகாபாரதம் பல ஆயிரம் ஆண்டுகள், அதெல்லாம் வெளி வருவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்தது. இப்போ ஓரளவுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு 1000 ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் அது ஊடுருவி மகாபாரதம், ராமாயணம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம், இந்து மதம்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் வந்ததுனால சமுதாயம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, என்னாச்சு? பேதங்கள் ஏற்பட்டு போச்சு, பிரிவுகளும் பேதங்களும் நிறைஞ்சு போச்சு. அதனுடைய உட்பிரிவுகள் தான் ஜாதி இல்லையா? ஜாதி, சமயம், மதம், இதை மூன்றும் பிரிவினை ஆயிடுச்சு. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு பிரிவினை, ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொரு பிரிவினை, ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு பிரிவினை. ஏன்னா ஒரு ஜாதியிலேருந்து ஒரு ஜாதிக்கு பொண்ணு கட்ட மாட்டான், ஒரு சமயத்திலேருந்து இன்னொரு சமயத்துக்கு போக மாட்டான், இன்னொரு மதத்திலேருந்து இன்னொரு மதத்துக்கு போக மாட்டாங்க, சேர மாட்டாங்க. எல்லாம் வேற்றுமையாச்சா? அப்போ இந்த உலகத்தை படைத்தவன் யார் என்று இவர்கள் உண்மையாக தெரிந்திருந்தால் இந்த ஜாதி, சமயம், மதம் என்ற பிரிவினை வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் நம்புறீங்களா இல்லையா? நம்ம எல்லாருமே இறைவனுடைய குழந்தைகள் தான், அதில் யாருக்கும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இப்போ என்ன கேள்வின்னா, அந்த இறைவன் யார் என்பதுதான் கேள்வி. இதுவரை நம்ம எல்லாம் கண்மூடித்தனமாக கண்டதையெல்லாம் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தோம். அதெல்லாம் கடவுள் கிடையாது, அவரவர்களால் ஏற்படுத்திய தத்துவ விக்கிரக வழிபாட்டு முறை. அது பேர்னா தத்துவங்கள் பேர். அந்த தத்துவங்களை உருவங்களாக படைத்து கடவுள்களாக படைத்து நமக்கு இப்படிதான் வழிபாடு பண்ணணும்னு கடவுளை ஒரு சிலையாக வச்சு நமக்கு வழிகாட்டிட்டாங்க. ஆனால் இன்று அப்படி அல்ல. இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சி இல்லையா, விஞ்ஞான ஆராய்ச்சி, இது எல்லாமே இன்னைக்கு உலகமே இருக்கக்கூடிய இந்த அணுக்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவிற்கு வந்துருச்சு. அதனால தான் அதுக்கு பேர் என்ன? அணு ஆராய்ச்சின்னு பேர்.
அது பேர் என்ன? அணு ஆராய்ச்சி. அந்த அணு ஆராய்ச்சி வந்துட்ட பிறகுதான் கடவுள் யார் என்பதை எல்லாருமே விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி கண்மூடித்தனமாக தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ இருக்கு, இருந்தாலும் அது ஒரு டைம் பாஸிங்காக போகிறவங்க வரீங்க. ஒரு கோயில் போகிறதே முன்ன மாதிரிலாம் ஒரு பக்தியோட யாரும் போகிறதில்ல. அது ஒரு டைம் பாஸ், டூரிஸ்ட் போகிற மாதிரி. ஆமாம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இன்னைக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, கடவுள் உண்டு இல்லை என்ற வாதங்கள் வந்தது. இன்னைக்கு நேற்று இல்லை, எப்போ கடவுள் உண்டுன்னு சொன்னானோ அப்பயே கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஒருத்தன் வந்துட்டான். ஏன்னா ப்ரூஃப் காட்டுங்கன்றான். கடவுள் இருக்காருன்னா அது ப்ரூஃப் காட்டு, நானும் பார்க்கணும். கேட்கறதுக்கு பதில் சொல்ல தெரியல. கடவுள் யாருன்னு உங்களால் காட்ட முடியுமானா காட்ட முடியாது. நீங்கள் எந்த கடவுளை நீங்கள் இதை தான் கடவுள்னு காட்ட முடியும்? ஒரு முருக சிலை வந்து இதை தான் கடவுள்னா யாரும் நம்புவான்? ஒரு விநாயகர் சிலை இது தான் கடவுள்னா யார் நம்புவாங்க? ஏன்னா அந்த உருவ சிலைகள் எல்லாம் படைத்தவர்கள் யார்? மனிதர்கள். கடவுள் படைக்கல. உங்கள் தெருவில் ஒரு பிள்ளையார் கோயில்னா நம்ம தெருவில் இருக்கிற 100 பேர் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து ஒரு பிள்ளையார் கோயில் கட்டிடுறீங்க. சரிங்க ஐயா. இப்போ வந்து அவர் விநாயகரை முருகனை வந்து பகல் பேர் தானே பாடியிருக்காரு ஐயா. சொல்கிறேன் அது மாதிரி தான் கேட்கும் ஆச்சுங்களா? அப்போது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இயற்கையில் ஒளி அணுக்களாக தான் இருக்கு. எல்லாமே ஒளி அணுக்களாக தான் பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு. இப்போ நண்பர் கேட்டார்ல, வள்ளலார் சின்ன வயசில் எல்லாரும் பெரியவங்க என்னென்ன கோயிலுக்கு போனாங்களோ அத்தனை கோயிலுக்கு போனார். சென்னையில் பார்த்தீங்கன்னா கந்தக்கோட்டத்தினுடைய முருகனை பற்றி வள்ளலார் நிறைய பாடல்கள் எழுதி வச்சுருக்காரு. திருவெற்றியூரை பற்றி போய் பாடியிருக்காரு, அம்மனை பற்றி பாடியிருக்காரு, விநாயகரை பற்றி பாடியிருக்காரு, முருகனை பற்றி பாடியிருக்காரு, துலுக்கானத்து அம்மனை கூட பாடியிருக்காரு. எல்லா தெய்வங்களையும் வள்ளலார் பாடாத தெய்வங்கள் எதுவுமே இல்லை. ஆச்சா? அப்போது வள்ளலாரியா கடைசியில் வந்து இந்த தெய்வங்கள்லாம் தான் அவர் பாடிட்டாரு. இந்த தெய்வங்களை ஏதாவது ஒன்று வச்சுருக்கலாம் இல்லைங்க. இந்த தெய்வமே பாடியிருக்காரு. சென்னையில் இருக்கும்போது பாடினார். வழி வழியாக சிதம்பரத்தில் வந்து நம்ம காலமாக இருந்தார். சிதம்பரம் நடராஜை பற்றி பாடி இப்போ நிறைய பாடல்கள் நடராஜ பதிகன்னு எழுதியிருக்காரு இல்லையா? இத்தனையும் பாடி இத்தனையும் பார்த்து பாடல்களை எழுதி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது மட்டும் இல்லாமல், ஆனால் இப்படி பாடின வள்ளலார் இங்கே வந்து ஏதாவது முருகன் கோயில் கட்டினாரா? விநாயகர் கோயில் கட்டினாரா? பெருமாள் கோயில் கட்டினாரா? சிவன் கோயில் கட்டினாரா? எதுவுமே கட்டலையே. ஆனால் இங்கே என்ன வந்து கட்டுறாரு? இது பேர் என்ன வச்சுக்காரு? சமரசம். ஒரு வார்த்தை கூட சேர்த்துங்க. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபைன்னு கட்டுறாரு. இங்கே ஜாதி மத இன வேறுபாடற்ற வழிபாடு. வடலூரில் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, சமயம் கிடையாது, உருவ வழிபாடு கிடையாது. மொழி வேற்றுமே இல்லை. மொழி வேற்றுமே கிடையாது. ஆமாம், மொழி வேற்றுமையும் கிடையாது. ஏன் வழிபாடு வச்சாருன்னு தான் நம்ம கேள்வி. அதான் முதல் சொன்னேன். இந்த உடம்பை இயக்கிறது எது? ஒளி. இப்போ ஒவ்வொரு உடம்பை இயக்கக்கூடிய ஒளி. தாவரத்தை இயக்கக்கூடியதும் ஒளிதான். இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடியதும் ஒளிதான். எங்கு நீக்க வர நிறைந்திருக்கக்கூடியது அத்தனை அணுக்கள் உள்ள இருப்பது ஒளிதான். ஒளி ஒன்றே அண்ட பகிரண்டமெல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறதுன்றார். நீ ஒரு சிறு துளி எடுத்தாலும் கூட அதில் ஒளி தான் இருக்கு. ஒளி இல்லாத ஒரு சிறு துளி கூட கிடையாது. அந்த துளிக்குள்ளும் ஒரு ஒளி இருக்கு. அதுக்கு பேர் தான் அணுன்னு பேர். அணுன்னா கண்ணுக்கு தெரியாது, அதனால தான் அதுக்கு பேர் அணு. எது கண்ணுக்கு தெரியாது அதுக்கு பேர் தான் அணுன்னு பேர் இல்லைங்களா? இப்போ மின்சாரம் வருது, லைட் எரியுது. அந்த மின்சாரம் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? ஆனால் எரியுது, லைட் எரியுது. அப்போ எதில் எரியுது? ஒளியினால எரியுது. அணு ஒளியினால இது எரியுது. அப்போ இது எங்கிருந்து வருது? அணு மின் நிலையம். அணுவை உடைச்சி அதில் இருக்கக்கூடிய ஒளியை கொண்டு வரும்போது வெளியே வரும்போது அது பிரகாசிக்குது. எந்த பொருளை வச்சாலும் அது இயங்குது.
இப்போ ஒரு மின்சாரம் இல்லாத எந்த பொருளாவது இருக்கா? அணுல தயார் பண்றது, அணுல உடைக்கும் போது அதுக்கு பேர் என்ன? அணு மின்சாரம். நீரை உடைக்கும் போது அதுக்கு நீர் மின் நிலையம். காற்றை உடைக்கும் போது காற்றாலை, காற்றுல இருந்து கரண்ட். இதெல்லாம் புரியுதா இல்லையா? அப்ப காற்றுல இருந்து எப்படி இந்த கரண்ட் வருது? காற்றை உடைக்கின்ற பொழுது அதுல இருக்கக்கூடிய அணு, காற்றை உடைக்கிறதுல காற்று இருக்கக்கூடிய சிறு சிறு அணுக்கள் இருக்கு இல்லையா, இந்த விசிறி சுத்துது இல்லையா, சுத்துகின்ற போது அந்த அணு உடையுது. அணு உடைகின்ற பொழுது என்ன ஆகுது? அது உள்ள இருக்கக்கூடிய ஒளியானது மின் ஒளியாக மாற்றப்படுது, மின்சாரமாக மாறுது. மேட்டூர் டேம்ல இருந்து தயார் பண்ண தண்ணி அடிக்கிறாங்க வேகத்துல, நீர் மின் நிலையம். நீரை உடைக்கின்ற பொழுது, நீர் உடைக்கினா தண்ணி உடைக்கல, தண்ணியில் இருக்கிற ஒரு ஒரு துகளும் உடைபடுகின்ற பொழுது அது உள்ளே இருந்து வருவதுதான் ஒளி. அதுக்கு பேர் தான் மின்சாரம்னு அதுக்கு பேர் வச்சாங்க, மின் ஒளி இல்ல. அப்ப எல்லா இடங்களிலுமே என்ன இருக்கு? ஒளிதான் இருக்கு. ஒளிக்கு பேதம் இருக்கா? இது இந்த ஜாதி ஒளி, இது இந்த சமய ஒளி, இந்த மதம் ஒளின்னு ஒளிக்கு ஏதாவது பேதம் இருக்கா? ஒரு எக்ஸாம்பிள், இப்போ டெய்லி சூரியன், இந்த ஜாதிக்கு தகுந்த மாதிரி சூரியன் வருதா? நான் இந்த ஜாதி உள்ளவனுக்கு தான் வெளிச்சம் கொடுப்பேன், இந்த மதத்தை உள்ளவன் தான் வெளிச்சம் கொடுப்பேன், இந்த சமயம் சார்ந்தவன் தான் வெளிச்சம் கொடுக்கணும்னு சொல்லுதா? அப்போ எல்லாவற்றிற்கும் பொதுவாக கொடுக்கக்கூடியது ஒளி. சந்திரன் அதே மாதிரி, நட்சத்திரங்கள் அதே மாதிரி இல்லையா? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒளி துகள்களாக எல்லா உயிர்களுக்கும் பொதுவாகவே இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஒளி துகளை அமைத்து கொடுத்த இறைவனும் ஒளிதான். அந்த இறைவன் யார் என்பது தெரியாதனால நமக்கு வழிகாட்டி என்ன பண்ணிட்டாங்க? தத்துவங்கள் எல்லாம் உருவங்களாக வச்சுட்டாங்க. அப்ப தத்துவங்கள்னா என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? தத்துவம்ன்றாங்க எல்லாரும். தத்துவம்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பொருளை, அதாவது ஒரு செயல், ஒரு பொருளை இயக்குவதற்கு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இயக்கம் சார்ந்த எது எது இயங்கிக் கொண்டிருக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் இருக்குதோ அது பூரா தத்துவங்கள் இருக்கு. கருவிகள். ஒரு மோட்டர் பைக் இருக்கு, எடுத்தோடனே இரும்பை வச்சுட்டு அது ஓடுமா? அதுக்கு வேண்டி எல்லா பார்ட்ஸும் பொருந்துற மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி செட் பண்ணி, அதுக்கு பிரேக் வேணுமா, வெளிச்சம் வேணுமா, ரன்னிங் வேணுமா, எல்லாமே தயார் பண்ணிட்டு, ஆனால் ஒரு பிளக் பாயிண்ட் எல்லாம் ஓடுமா? அப்போ அந்த பிளக் பாயிண்ட்ல என்ன வருது? ஒளி. அந்த ஒளி டக் 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 டக்னு அடித்தா தான் வண்டி, அவ்வளோ பெரிய வண்டி இயங்கும். அப்போ அது எது மூலப்பொருள் நமக்கு தேவையானது? ஒளி. அதே போல தான் ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் ஒளிதான் இந்த உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஒளி இயங்கிக் கொண்டிருக்கிற உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் தத்துவம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் தத்துவம்னு பேர். கண்ணு, காது, மூக்கு, வாய் இல்லையா, காது, உடம்புல இருக்கக்கூடிய இடுப்பு, நரம்பு, சதை, ரத்தம், எலும்பு இல்லையா, எல்லாமே தத்துவங்களுடைய கூட்டு. தத்துவங்கள் எல்லாம் ஒரு கூட்டு பொருளாக இருந்தால்தான் ஆன்மா என்பது இயங்கும், உயிர் என்பது இயங்கும். ஆனா இயக்கக்கூடிய பொருளை விட்டுட்டு இயங்கக்கூடிய பொருளை பிடிச்சிட்டாங்க நம்ம மூதாதையார். புரியுதா உங்களுக்கு? மெய்ப்பொருள் அவங்க கண்ணில் பார்க்கல. அப்ப தத்துவங்களை கடவுளா வச்சுட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மகாபாரதம். மகாபாரதம் படிச்சிருக்கீங்களா? மகாபாரதம் நமக்கு என்ன சொல்லுது? பஞ்ச பாண்டவர்கள் ஏன் வச்சாங்க? எஸ் சார், பஞ்ச பாண்டவர்கள் வச்சிருக்காங்க, 5 பேர். அவங்களுக்கு என்ன பேரு? தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இல்லையா? பஞ்சபூதங்கள். அப்போ அந்த பஞ்சபூதங்களுக்கு ஆப்போசிட் பங்காளி யாரு? இன்னும் ஆப்போசிட்ல இருக்காங்களே. அவருக்கு என்ன பேர்? இவங்களுக்கு பேர் பாண்டவர்கள், அவங்களுக்கு
ஆச்சா? அப்போது சிம்பிள் மெத்தட். இப்போ அதில் யார் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்? கதாநாயகன் யார் அதில்? கிருஷ்ணா. ஒரு மகாபாரதனுடைய ஹீரோ யார் அதில்? கிருஷ்ணர். இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சது கிருஷ்ணர் தான். கிருஷ்ணருக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்னா கண்ணன் இல்லையா? மாயக்கண்ணன், பார்த்து சாரதி, மாயக்கண்ணன், என்னென்னவோ பேர் வச்சுருப்பாங்க ஆச்சுங்களா? அப்போது இங்கே பார்த்தா பஞ்ச பாண்டவர்கள். அந்த பஞ்ச பாண்டவர்கள் என்பது தான் இந்த உடம்பு. பஞ்சபூதங்கள் அது பேர். 5 மெட்டீரியல் சேர்ந்தது இந்த உடம்பு. இந்த உடம்புக்குள்ள என்னென்ன இருக்கு? நீர், நிலம், காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள் இந்த உடம்புல இருக்கு. இந்த உடம்பை இயக்கக்கூடியது பேர் பஞ்ச பாண்டவர்களை வச்சுட்டாங்க, கருவி. இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர்னு ஒன்று இருக்கு. இந்த உயிருக்கு எது பேர் வச்சாங்க அது கூட இன்னும் யாருக்கும் தெரியாது. அதை தான் பேசுவாங்களே தவிர எதுக்காக இந்த பேர் வச்சாங்கன்னு தெரியாது. அந்த உயிருக்கு பஞ்ச பாண்டவம், 5 தேவியா அழியாத பத்தினின்னு சொல்லுவாங்க. யாரு? திரௌபதி. அதில் என்ன வச்சுருக்கான்? 5 பேருக்கு பொண்டாட்டின்னு வச்சுருக்கான் இல்லையா? 5 பொண்டாட்டி யார்? திரௌபதி. இந்த சமுதாயம் ஏற்றுக்குமா 5 பேருக்கு ஒரு பொண்டாட்டினா? ஆனால் கதைக்கு சொல்கிறோம்ல, கொஞ்சம் பஞ்சபாண்டவர்கள் என்பது 5 நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற அணுக்கள். அது இயங்குவதற்கு தேவையானது உயிர். உயிர் என்பது திரௌபதி. அப்போ திரௌபதியும் பஞ்ச பாண்டவர்களை இயக்கிறதுக்கு எது தேவை? ஆன்மா தேவை. முதல் சொல்ல இல்லையா? அந்த ஆன்மாவுக்கு பேர் தான் கிருஷ்ண பரமாத்மான்னு பேர் வச்சாங்க. அதுக்கு பேர் என்ன? பரமாத்மான்னு அதுக்கு வருது அந்த வார்த்தை. அதையாவது யாராவது விளக்கமாக ஸ்டேஜில் சொன்னாங்களா? அதுக்கு பேரை என்ன வச்சுருக்கானுங்க? கிருஷ்ண பரமாத்மா. அதில் ஆத்மான்னு வருதா இல்லையா? கிருஷ்ண பரமாத்மான்றத அந்த பரமாத்மா என்ற ஒரு கிருஷ்ணனை கிருஷ்ண லீலைகளாக வச்சான். அதுக்கு பேர் என்ன? கிருஷ்ண லீலைகள். லீலைகள்னா கிருஷ்ணன் என்ன வேணாலும் பண்ணலான்னு அர்த்தம். லீலைகள்னா என்ன சார்? என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம். மகாபாரதம் சொல்லு சாமி, நான் சொல்லல. அப்போ அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு? பெண்கள் எல்லாம் குளிக்க போகிறாங்க. கதை படிச்சிருக்கீங்களா? பெண்கள்லாம் ஒரு ஆற்றுல குளிச்சுட்டு இருக்காங்க சாமி. அவங்கெல்லாம் மேடையில் வந்து துணியெல்லாம் அவுத்து போட்டு போய் குளிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? துணியெல்லாம் தூக்கிட்டு போயிடுறாரு. கடவுள் அதை செய்யலாமா? சொல்லுங்க சார். நீங்கள் கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்கிறீங்க, அப்போ என்ன அர்த்தம்? நிர்வாணம்னு அர்த்தம் இருக்கு. அதுக்கு பேர் என்ன? நிர்வாணம். அதுக்கு பேர் நிர்வாணம்னு அதுக்கு பேர். ஒரு பெண்களை வந்து நிர்வாணமாக பார்க்கறது. ஆடை இல்லைன்னா அவங்களுக்கு பேர் என்ன? ஆடை அணிந்தா நிர்வாணம் இல்லை. ஒரு பெண்ணுக்கு உண்டான அங்கீகாரம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய அந்த கலைகள்லாம் அது சேர்ந்த ஒரு பெண். அதையெல்லாம் தூக்கிட்டா நிர்வாணம்னு பேர். அப்போ கதைகள் நமக்கு என்ன சொல்லுது? நிர்வாணமா இருக்கிறதுக்கு சேலையெல்லாம் தூக்கிட்டு போயிடுறாரு. ஒரு நூல் தப்பு பண்ற மாதிரி இருக்கும். வெண்ணெய் திருடிய கண்ணன் சொல்லுவாங்க இல்லையா? வெண்ணெய் திருடிய கடவுள் வந்து திருடலாமா சார்? அப்போ நீ ஒரு பரமாத்மான்னு சொல்றீங்க, அவரை வெண்ணெய் திருட வச்சிருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய கதைகளை கற்பனைகளாக ஜோடித்து இந்த மனித சமுதாயத்தை குழப்பி அதை நம்ப வைத்து நம்ம எல்லாம் ஏமாறி ஆகிட்டாங்க. புரியுதுங்களா? அதில் வந்த திரௌபதிக்கு என்ன நடக்குது சபையில்? சேலை உருவத்துக்கு ஒரு ஆள். அது பேர் என்ன? துச்சாதனன். இப்போ 5 பேர் இருக்கிறாங்க புருஷமாரு. 5 பேரால் காப்பாற்ற முடியல. இன்னொருத்தன் வந்து சபையில் வச்சு சேலையை உருவுறான்.
சேலை உருவும் போது தர்மா பீமா அர்ஜுனா நகுலா சகாதேவா என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு துரோபர் சொல்கிற மாதிரி கதை. ஒருத்தன் கூட வரல. வரானா? 5 பேர் வரலையே புருஷனெல்லாம். அப்போ சேலை ஒருத்தன் உருவிக்கிட்டே இருக்கிறான். அப்போ சேலை உருவுறது நிற்கல. அப்போ துரோபதி அங்கே என்ன சொல்கிறாப்புல, 5 பேரை கூப்பிட்டு வரல, கடைசியில் யாரை கூப்பிட்றாப்புல? கடவுளை கூப்பிட்றான். அப்போ என்னன்னு போகிறேன், கிருஷ்ணா 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 காப்பாற்று காப்பாற்றுன்னு கூப்பிட்றான் இல்லையா? கிருஷ்ணா கிருஷ்ணா காப்பாற்றுன்னு கூப்பிடும்போது இவன் துர்ச்சாதனை சேலை உரியலாம். சேலையும் நிறுத்தக்கூடாது, நிர்வாணமும் ஆகக்கூடாது. நல்ல கவனி. இவன் சேலையை உருவறதும் நிற்கக்கூடாது, அங்கே நிர்வாணமும் துரோபத நிர்வாணமும் ஆகக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுறாரு கிருஷ்ணன், நீ உருவிக்கிட்டே இருந்தா நான் துணி கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அவர் உருவி 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 வாங்க, கை கால் எல்லாம் நசுங்கி ஒடுங்கி டயர்டாகி விழுந்துடலாம். ஆனால் சேலையை நிறுத்த முடியல, நிர்வாணம் ஆக்க முடியல. புரியுதுங்களா? இதான கதை. அப்போ அது என்ன அர்த்தம்? அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம சொன்னால் சர்மாருக்கு தான் அதை சொல்லுது. அப்போ இந்த பஞ்சபூத உடம்புல இருக்கக்கூடிய உயிர், இந்த உயிர் பிரிய போகுது. பிரிய போகின்ற பொழுது நமக்கு எல்லாரும் உயிர் போகிறத பார்க்குறோம். ஐயா வாங்க, உயிர் போகிற நிலையில் வீட்டில் பெரியவங்களாம் உயிர் போகும்போது பார்க்குறோம் இல்லையா? அப்போது அப்பா காப்பாற்ற முடியுதா? அண்ணன் காப்பாற்ற முடியுதா? தம்பி காப்பாற்ற முடியுதா? இதுவரை கூட இருந்தவங்களாம் காப்பாற்ற முடியுதா? யாருமே காப்பாற்ற முடியல. என்ன அது உயிர் பிரித்து போயிடுது இல்லையா? அப்போ யாருமே காப்பாற்றாத நிலையில் அந்த உயிர் போயிடுது. அப்போ நம்ம உயிர் போயிடுன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? உயிர் போகிறதில்லை. உயிர் யாருக்குமே இந்த உடம்பை விட்டு உயிர் வெளியே போகிறது கிடையாது. அந்த உயிர் எங்கே போகுது? ஆன்மாவில் அடக்கம் கொள்கிறதுன்னு எழுதினார் வள்ளலார். உயிர் எங்கே போகுது? ஆன்மாவில் அடக்கம் கொள்கிறது. இதுவரையில் உடம்பை இயக்கி கொண்டிருந்த உயிர் உடம்பு இயங்குவதற்கு தகுதியற்ற நிலையில் அது இயங்கிறதுக்கு, ஏன்னா அது இயங்கிறதுக்கு தயார். அது இயங்கினா உடம்பு ஒத்துக்கலை, உடம்பு இயங்காது. உடம்பு சோர்ந்து போயிடுச்சு, செயல்பட முடியாமல் இருக்கு, கருவிகளெல்லாம் நஞ்சு போச்சு இல்லையா? அப்போ அது என்ன ஆகுது? இனி இந்த உடம்புக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அதனுடைய இயக்கத்தை நிறுத்தி விடுகிறது. உடனே உடம்பு இயங்காமல் இருக்கிறது. உயிர் என்பது எங்கேருந்து வந்துச்சோ அங்கே போய் அடக்கமாயிடுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? உயிர் போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு, உயிர் போயிடுச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லி வந்து பணத்தை கொண்டு போய் என்ன பண்ணுறோம்? ஒன்று எரிக்கிறோம், ஒரு சிலர் புதைக்கிறாங்க. எரிக்கிறது தான். அதுதான் வள்ளலார் சொல்கிறாரு, உடம்பை விட்டு உயிர் பிரிந்தால் நீங்கள் அதை எரித்தால் அது ஒரு கொலை தாண்டான்னு. அது ஒரு கொலை. அது வேறொரு பிறப்பு எடுக்கின்ற வரையில் இந்த உடம்புக்குள்ளே அந்த உயிர் இருக்கும். அதனால் உடம்பை வந்து கொளுத்தக்கூடாது, உடம்பை வந்து எரிக்கக்கூடாது, புதைக்கணும்னு சொன்னார். அப்போ புதைச்சா எரிச்சா என்ன ஆகும்? அந்த உயிர் உங்கள் எந்த கடவுளும் அந்த உயிரை உங்களால் அந்த நீங்கள் வழிபட்ட கடவுளும் அந்த உயிரை ஒன்று காப்பாற்ற முடியாது. அது என்ன பண்ணும்? அந்த உடம்பு விட்டு வெளியே போகிற அளவுக்கு துடிச்சு அந்த உடம்பை எரித்து நீங்கள் வெளியே அனுப்பிட்டா அதுதான் வெளியே போய் எங்கே அதுக்கு பாதுகாப்பு இருக்கோ அங்கே போய் தேடி அலையும். அது எதுக்கு எந்த இடத்துல போய் ஒதுங்கிறதுனே தெரியாது. இப்போ திடீர்னு ரோட்டில் போகிறீங்க, மழை பெஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க? சரியான மழை கொட்டுது, ஆனால் வீட்டுக்கு நீங்கள் போகணும். உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே வழியில் மழை வந்துருச்சு. அப்போ அதை ஒதுங்கிறது கூட என்ன பார்ப்பீங்க? ரோட்டில் ரெண்டு பக்கமா எந்த இடத்துல போனால் நனையாமல் இருப்போமோ அந்த இடத்துல திண்ணை இருக்குதா, இல்லை ஒட்டுதல் இருக்குதா, இல்லை ஒழுகிற இடத்துல போய் நிற்பீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதோ அந்த இடத்துல போய் நினைக்குங்க. அதுபோல் இந்த உயிரானது எந்த இடத்தில் போனால் அது கொஞ்சம் வசதி இருக்குமோ அந்த இடத்துல போய் உட்காந்துக்கும், வேற ஒரு தேகத்துக்குள்ளே உள்ளே போயிடும்.
கருணை அருள்